உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் முதலமைச்சர் விஜயின் மத்திய அரசுடனான அணுகுமுறை அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. மாநில உரிமைகளில் உறுதியான நிலைப்பாட்டை தொடர்ந்தாலும் மத்திய அரசுடன் மோதல் அரசியலை விட பேச்சுவார்த்தை மற்றும் நிர்வாக ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் புதிய அணுகுமுறையை அவரது அரசு பின்பற்றுவதாக கூறப்படுகிறது. டெல்லிக்கான தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு நலன் சார்ந்து கோரிக்கை மனுவை வழங்கியிருந்தார். அதில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு, இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் விடுதலை, நீட் விலக்கு, தமிழகத்தில் DRDO மையம் அமைத்தல் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திலும் பங்கேற்ற முதலமைச்சர் 2036க்குள் தமிழகத்தை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் இலக்கை முன்வைத்தார். மேலும் மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தினார். அதே நேரத்தில் கல்வி நிதி, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், சென்னை கன்னியாகுமரி அதிவேக ரயில், கோவையில் 2வது எய்ம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான நிதியையும் கோரினார். மொழிக் கொள்கை மற்றும் நீட் விவகாரங்களில் தமிழக அரசின் நிலைப்பாடு மாறவில்லை. இருமொழிக் கொள்கை தொடரும். நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடும் உறுதியாகவே இருக்கும் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இருப்பினும் மத்திய அரசுடன் தேவையற்ற மோதல்களை தவிர்த்து நிர்வாக ரீதியான பேச்சுவார்த்தைகள் மூலம் மாநில நலன்களை பெறும் முயற்சியே தற்போது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. மக்களவை தொகுதி மறுவரையறை, நெய்வேலி நிலக்கரி நிறுவன பங்குகள் விற்பனை உள்ளிட்ட விவகாரங்களிலும் மாநில நலன்களை வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் விஜய், மோதலை விட பரஸ்பர மரியாதையுடன் கூடிய கூட்டாட்சியே வளர்ச்சிக்கான வழி என்ற அணுகுமுறையை கடைபிடித்து வருவதாக அரசியல் நோக்கர்கள் மதிப்பிடுகின்றனர்.